மறக்காத இரவுகள் அன்ஃபர்காட்டன் நைட்டோட எபிசோட் நம்பர் 2ஓட பார்ட் 1 பார்க்கலாங்களா? இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காமான்னு சொல்லிட்டு ஒரு மாஃபியா இருப்பார். அவரோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் கிம் வந்துட்டு ஒரு ஆடிட்டிங் ஃப்ரேம் ஓன் பண்ணிகிட்ருக்க ஒரு ஓனராக இருப்பான். 2 பேர் வந்து பாரில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து கிம்க்கு வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். அவங்கள வந்து நான் மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ 2 பேத்துக்குள்ளே வந்து கசகசா குசகுசாலாம் நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா பயவுள்ள என்ன பண்ணுறான், கிம் வந்துட்டு அந்த பிளேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறான். ஆனால் நம்ம தலைவன் காமன் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருப்பாப்படி. அவனை அந்த காவலையும் தாண்டி தான் பயவுள்ள ஓடி வந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவன் அடியாள்கிட்டலாம் சொல்லி அவனோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பான். இப்போ அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறதுலேருந்து தான் வந்து கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, கிம் பற்றி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு காமன் வந்துட்டு அடியாள்கிட்ட கேட்குறாங்க. அவன் வந்து சொல்கிறான், கலெக்ட் பண்ணியாச்சு பாஸ். கிம் அவரோட ஃபுல் பேர் சொல்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலி நேமும் சரி சொல்லிவிட்டு, அவன் வந்து ஒரு ஆடிட்டிங் ஃப்ரேம் வந்து நடத்திட்டுருக்கான். அவங்க அம்மா அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்க தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க. இவன் வந்து ஒரு காண்டோ எடுத்து தங்கிட்டுருக்கான். இந்த காண்டோனா ஒன்றும் இல்லை, இப்போ அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து பெரிய இதில் போயிட்டு தங்கினா அது வந்து அப்பார்ட்மெண்ட். அதுவே வந்து இந்த பேச்சுலர்ஸ் 2 பேர் 3 ஒர்க் போகிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் தங்குவாங்க. கொஞ்சமாக ஒரு 2 பேர் இருக்க மாதிரி தான் இருக்கும் பிளேஸு. இல்லை 2 பேர் 4 பேர் அது நம்ம பே பண்ணுறத பொறுத்து. ஆனால் அங்கே வந்து மோஸ்ட்லி வந்து அன்மேரிடாக அந்த மாதிரி இருக்கவங்கள தான் மோஸ்ட்லி தங்குவாங்க. அந்த இடத்துல தான் இருக்கான். அப்போ தனியாக தான் இருக்கான். அவன் ஆடிட்டிங் ஃப்ரேம் நடத்திட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு ஹை ஸ்கூல் படித்தா. அதுக்கப்புறம் இப்போ இருக்க காண்டோவும் சரி, அவன் படித்த ஸ்கூலும் சரி 2மே வந்து நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி அடியாளாக இருந்த டேவும் இவனும் வந்துட்டு ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த சென்டென்ஸ்ல தான் தெரியுது. கிம் வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பான்ல, டேங்கிறவன் வந்து முதல்ல வந்து நம்ம காமன் கிட்ட தான் அடியாளாக வேலை பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்க, பயவுள்ள வேலையை விட்டு போயிடுச்சு போல இருக்குது. அப்புறம் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவை காமிக்கிறாங்க. ரஷ்யா அந்த மாஸ்கோ அந்த என்டையர் சிட்டியோட அழகை காமிக்கிறாங்க. ஒரு 2 ஃப்ரேமில் காமிச்சிட்டு அங்கே வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு காமிக்கிறாங்க. நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம், இப்போ காமன் வந்து பெரிய தலைன்னு நினச்சிட்டு இருப்பேன். அவருக்கும் பெரிய தலை ஒருத்தர் இருக்கா. அவர் பேர் தான் வந்து இவான். இவானுக்கு வந்து வயசு 45 ஆகுது. ஒரு கேசினோ ஓனர். அதுக்கப்புறம் இருக்கிறதுலே வந்துட்டு பெரிய தலை அவர் தான். நம்ம காமானே வந்துட்டு அவர்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுறோம். பெரிய தலை. அவரை பற்றி இன்ட்ரோலாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காமானுக்கு கால் பண்ணுறாங்க. காமான் எடுத்து சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது இவான் வந்து சொல்கிறான், அந்த டேனியை நீ நம்பாத. அவன் வந்து நான் இங்கே மினிஸ்ட்ரியோடு இருக்கக்கூடிய கனெக்ஷன்லேயே வந்து தொடர்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப வந்து தலையிட்டுருக்கான். ரொம்ப மூக்கம் நுழைச்சி பார்த்துட்ருக்கான். அப்படிங்கும்போது காமான் வந்துட்டு சொல்கிறான், நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் என்கிட்ட ஒரு பேக்கப் பிளான் இருக்குது அப்படிங்கும்போது ஈவான் வந்து சொல்கிறாங்க, நல்லது அப்படின்னோடனே இதுப்பா அதாவது மோஸ்ட்லி இந்த மாஃபியா மாஃபியாவே இருக்கவங்களும் 2 வார்த்தை 1 வார்த்தை தான் பேசுவாங்க போல இருக்கும். அதுகளுக்கும் பெரிய தலைன்னா ஒரு வார்த்தைக்கு மேலே ரொம்பவே பேச மாட்டாங்க போல இருக்கு. என்ன கண்டென்ட்டு சுருக்கி வரைகன்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் எழுதியிருப்போம் இல்லையா, ஒரு 2 வரையில் தான் ஆன்சர் எழுதியிருப்போம். 2 மார்க் கொஷின் மாதிரி தான் ஆன்சர் பண்ணுறாங்க நானும் பார்த்த வரைக்கும். அதுக்கப்புறமா இப்போ காமனோட பிளேஸில் காமிக்கிறேன். காமன்னுட்டு அவன் அடியாளை கூப்பிட்டு கேட்குறான், நான் தான் டேனியலை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்ல, கலெக்ட் பண்ணிட்டியா அப்படிங்கும்போது அந்த பாடி கார்டு இருந்துட்டு ஒருத்தன் சொல்கிறான், ஆமாம் சார் இந்தாங்க அப்படின்னோன்னா அந்த டேப்பில் வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்டர்கிட்டலாம் அவன் வந்து ஒரு செய்தி அறிவிச்சிருக்கான். ஏதோ கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய அஃபிஷியலாக இருப்பாங்க போல, அவங்க கூட கை குலுக்கணும் மாற. இனி கவர்மெண்ட் சைட்லேருந்து இது கமிட்டி சைட்லேருந்து வந்து இந்த கேசினோவோட ஏலம் வந்து லீகலைஸாக நடத்த போகுது. அதுக்கு வந்து பொறுப்பு ஒன் ஆஃப் த கமிட்டி மெம்பர் வந்து நம்ம டேனி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனேயே காமன் வந்து சொல்கிறான், ரொம்ப கவனமாக அந்த டேனியை பார்த்துக்குங்க. எதுக்கும் அவனை செக் பண்ணிகிட்டே இருங்க. அவன் யார் கூட பேசிகிட்ருக்கான், என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறத மறக்காமல் நோட்டம் விட்டுட்டே இருங்க அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த அடியாளும் சொல்கிறான். அப்புறம் நம்ம கிம்மோட வீட்டில் காமிக்கிறேன். கிம் வந்துட்டு நம்ம மேக்கு வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, நான் அதனால் ஆஃபீஸ்க்கு வரல. ஏதாச்சும் முக்கியமான டீட்டெயில்ஸாக இருந்தால் மட்டும் மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வந்துட்டு என்னாச்சுன்னா, இல்லை லைட்டாக உடம்பு முடியாமல் இருக்குது, டயர்டாக இருக்குது, அதனால தான். ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட்னா வேணால் மெயில் பண்ணுங்கள், ரொம்ப முடியலனா வேணால் கால் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிம்மோட ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. போயிட்டு ஜின்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி இன்றைக்கி கிம் வந்து வரமாட்டார் ஆஃபீஸ்க்கு, ஏதோ உடம்பு முடியலையாம்மா, அதனால் ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மெயில் பண்ண சொன்னாங்க, அட்மோஸ்ட் தான் வந்து கால் பண்ண சொன்னோம் அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனாக என்ன ஆகுது, இப்போது நம்ம காமனோட அடியாளெல்லாம் உள்ளே வராங்க. வந்துட்டு
தட தடன்னு உள்ளே வரத பார்த்துட்டு நம்ம ஜின் வந்து பயந்துட்டு ஓடி வந்து மேவோட கையை பிடிச்சிட்டு, "என்ன என்ன நடக்குது? இங்கே யார் நீங்க?" அப்படிங்கும்போது மேவும் வந்துட்டு, "யார் நீங்க?" அப்படிங்கும்போது அடியாள் வந்துட்டு கேட்குறா, நாங்க கிம்ம பார்க்க வந்திருக்கோம். கிம் இருக்காரா?" அப்படிங்கும்போது மே வந்து பதில் சொல்றா, "அ இல்ல அவர் இன்னைக்கு வரல. அவருக்கு உடம்பு சரியில்ல. அதனால இன்னைக்கு லீவ் அவரு." அப்படின்னோன்னே, டக்குன்னு என்ன ஆகுது, நம்ம காமன் வந்து உள்ள வராரு. வந்துட்டு, இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. மன்னிச்சுக்கோங்க உங்கள பயப்படுத்துன மாரி நடந்ததுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி நின்னுட்டு சொல்றான், "மறந்துட்டேன். நேத்து நைட்டு வந்து அவன் உடம்புல வந்து நெறையா மார்க்ஸ வந்து நான் விட்டுருந்தேன். ஏற்படுத்தியிருந்தேன். அத வச்சுட்டு அவன் வேலைக்கெல்லாம் இன்னைக்கு வந்திருக்க மாட்டான். சரி பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே போறான். அதுக்குள்ள நம்ம கிம் வந்து என்ன பண்றான், டேப்ல வந்துட்டு சர்ச் பண்ணியிருப்பான். இந்த மாரி ஒரு நம்ம பார்ட்னர் வந்துட்டு அந்த மாரி சமயத்துல வந்து நம்மள அ அதாவது துன்புறுத்தி, அதுக்கப்புறமா கூடல்ல பண்ணும்போது, அ நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அந்த மாரி கண்டிஷனுக்கு என்ன பேரு? அப்படிங்கும்போது, அது வந்து ஆன்சர் கேட்குது. "நீ வந்து மீசோகிஸ்ட்டா? இந்த மாரி கூட இருக்கலாம். அது அவங்கவங்களோட ப்ரிஃபரன்ஸ பொறுத்து." அப்படிங்கும்போது, நான் மீசோகிஸ்ட்டா இருக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்போ கிம் வந்துட்டு கால் வருது. நம்ம மேகிட்டருந்து. "இந்த மார உன்ன தேடி ஒரு நெறைய பேர் வந்திருந்தாங்க. பார்த்தா அடியாள் மாரி இருக்காங்க. பார்த்தாவே மாஃபியா மாரி இருக்காங்க. உன்னைய கேட்டு தான் வந்துட்டுருந்தாங்க." அப்படிங்கும்போது, ஜின்னு ரொம்ப பயந்துட்டு, "அவங்கள பார்த்தாவே மாஃபியா கூட்ட தலைவன் மாரி தான் இருந்தான். எனக்கு பார்த்தாவே ரொம்ப பயமா இருந்துச்சு." அப்படிங்கும்போது கிம் இருந்து சொல்றா, "அச்சோ! நீங்க ஏன் இப்படி பயந்தீங்க? நான் அப்பவே சொன்னேன். நெறைய ட்ராமா பார்க்காதீங்க. ட்ராமாவ ரொம்ப பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா இப்படித்தான். அவன் நம்ம கிளையண்ட்டா தான் இருப்பான். என்ன கூட விசாரிக்க வந்திருப்பாங்க. நீங்க தான் 2 பேரும் ரொம்ப பயந்துக்கிறீங்க." அப்படின்னோன்னே, "சரி அப்படி இருந்தாலும் சந்தோஷம் தான். ஆனா என்ன பார்த்தால்ல சரியில்ல. நீயும் பார்த்து கவனமா இரு." அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி சொல்றான். அதுதான் நம்ம மட்டும் தான் ட்ராமா பைத்தியம்னு இல்ல. இல்ல ஊர் உலகமே அப்படிதான் இருக்கும் போல இருக்குது. சரி நம்ம கதைக்கு வருவோம். அதுக்கப்புறம் கிம் வந்துட்டு ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கான். வந்தோன்னே அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாரி சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னோன்னே, அப்புறம் டக்குனு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. "ஏய் இப்பதான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்குள்ள சோறு வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாரியே அவனும் சோறு முட்டையாவே இருக்கான். "எனக்கு பசிக்குமில்ல" அப்படிங்கிற ரேஞ்சில தான் அவனும் போயிட்டு கதவ திறக்கிறான். கதவ தொறந்தோன்னே நம்ம தலைவன் கோமான் நின்னோன்னே டக்குனு கதவ சாத்திடுறான். "ஐயோ! வந்துருச்சே சைத்தான்" அப்படிங்கிற ரேஞ்சில தான் அவன் திரும்பி இது பண்றான். சரி எதா இருந்தாலும் சரி, "சூனாப்பா நான் பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற ரேஞ்சில தான் வந்து திரும்பி கதவ திறந்துட்டு கேட்குறான். "யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படிங்கும்போது கமலா சொல்றா, "அச்சோ! எனக்கு வருத்தம்ப்பா. என்னைய நீ பார்த்து எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா." அந்த ரேஞ்சில தான் தலைவன் வந்துட்டு அவரோட மாடுலேஷன்ல, "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிலன்னு நீ சொல்லிட்டீல்ல." அப்படிங்கும்போது, மன்னிக்கணும் நீங்க யாருன்னே தெரில. நீங்க யாருன்னு தெரியலைங்கும்போது இந்த வழி விட்டீங்கன்னா நான் கதவ சாத்திக்குவேன்." அவன் வந்து கைய வச்சு அடைக்கிறான். அ சா அந்த சாத்தாதல பிடிச்சு இது பண்ணிக்கிறான். அ கிம் சொன்னா கேளு, உள்ள வரேன், என்ன உள்ள விடு அப்படிங்கும்போது, "மன்னிச்சுக்கங்க நீங்க யாருன்னே தெரியாது. நான் உள்ள விட முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்து அந்த கதவ சாத்தாமலேயே தான் இருக்கான். இவனாச்சும் ஒருத்தன் அந்த பக்கம் காமான் அப்புறம் கோமும் வந்து இருக்கானுச்சு. அதான் அந்த அடியாள் ஹெட்டு. "சார் ரூடா நடந்துக்கிறேன் என்னை மன்னிச்சுக்கங்கன்னு" சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கதவ ஒரே ஒரு தள்ளுது. அப்புறம் 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. இவனும் பின்னால போயிடுறான். "எதுக்கு வம்பு?" அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டு கிம் வந்துட்டு அப்படியே கோமன் வந்துட்டு கிம் ரூம்குள்ள அப்படியே என்டர் ஆகும்போது, "ஓ! இதுதான் உன் ரூமா? நல்லா தான் வச்சிருக்கப்பா." அப்படிங்கும்போது, "உங்கள யாரு உள்ள விட்டாங்க? வெளிய போங்க முதல்ல." அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்லும்போது, "இங்க பாரு நான் உன் கூட பேசணும்னு நெனைக்கிறேன். பேசலாமா?" அப்படிங்கும்போது, "ஆ நீங்க யாருன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் வெளிய போங்க." அப்படிங்கும்போது, "நேத்து நைட்டு தான் சொன்னேன். வந்து என்னைய ஹக் பண்ணிக்கங்க. நான் மறக்கணும். நீ ஃபுல்லி கான்ஷியஸா இருக்க. என்ன ஏது நடக்கிறதெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு." அப்படின்னோன்னே, "ஆ அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்ல." அப்படின்னு சொல்லி கிம் சொல்றான். காமான் வந்துட்டு, "நீ ஃபுல்லும் கான்ஷியஸா இருக்கன்னு சொன்ன." அப்படிங்கும்போது, "அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லையே." "ஒரு வேளை இருந்திருக்கலாம்." "ஓ! ஒரு வேளை இருந்திருக்கலாமா?" காமான் வந்து சொல்றான். "இப்ப என்ன நீங்க வெளிய போறீங்களா இல்லையா? நான் போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா? நீங்க யாருன்னே தெரியாது. சும்மா வீட்டுக்குள்ள வந்துட்டு, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு யாரு எப்படி என் அட்ரஸ கண்டுபிடிச்சீங்க?" அப்படிங்கும்போது, அவன் வந்து எனக்கு ஃபோன் எடுத்துட்டு கால் பண்ண போறான் போலீஸ்க்கு. காமான் வந்துட்டு டக்குன்னு அவன் ஃபோன புடுங்கிட்டு, "நம்ம 2 பேரும் பேசலாம்னு நெனைக்கிறேன். எதுக்கு இப்போ போலீஸ் எல்லாம்? அப்புறமா கூப்பிட்டுக்கலாம் இருன்னு" சொல்லி ஃபோன புடுங்கி ஓரமா வச்சுட்டேன். அப்புறம் என்ன சொன்ன? இந்த மார "எப்படி உன் அட்ரஸ் தெரியுமா?" அப்போ என்னைய உனக்கு தெரியும்னு அர்த்தம். அப்படித்தானே? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லி கிம் விடாப்பிடியா நிக்கிறாப்படி. பயபுல பார்க்குறதுக்கு பட்டு காமன் வந்து பக்கத்துல கிம் பக்கத்துல வந்துட்டு சீக்ஸு, லிப்ஸ் எல்லாம் தடவிட்டே பயபுல சொல்லிட்டான். "நேத்து நைட் நீ எவ்ளோ இதா பாசமா வந்து என்னைய ஹக் பண்ணிக்கன்னு எல்லாம் சொன்ன. ஆ
நீ கான்ஷியஸாக இருக்கன்னு கூட சொன்னான். ஆனா இப்ப என்னன்னா, ஏதோ தெருநாய விரட்டுற மாரி விரட்டி விடுற இதெல்லாம் நியாயமா? சொல்லு. உனக்கு மறந்துருச்சா? நான் வேணா ஞாபகப்படுத்தட்டுமாடி செல்லம் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து அவன் இது பண்றான். அதுக்கப்புறம் கிம் வந்துட்டு நீ யாருன்னே தெரியாது எனக்குன்னு சொல்லி அவன தள்ளி விட்டு மறுபடியும் இவன் ரூம்குள்ள போறான். ஏன்னா பெரிய டோரு வீடு இருக்கும்போது ஒரு ரூம் கண்டிப்பா இருக்கும்ல. அப்படி பயவுல அவன் பெட்ரூம்குள்ள ஓடுறக்கு அவனுக்கு வேற இடமே கிடைக்கல. பாருங்க போய் அவன் பெட்ரூம்க்கே போறான். ரொம்ப வசதியா இருக்கட்டும்னு என்னமோ. போனோனே அ மறுபடியும் கதவ தள்ளி பார்க்குறேன். பயவுல நம்ம காமன் தான் வெரி ஸ்ட்ராங் மேன் ஆச்சே. என்ன சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு சத்தியமான் அந்த ரேஞ்சில போயிட்டு கதவ தள்ளி அவன் உள்ள போயிர்றான். போனதுக்கப்புறமா அவனும் வந்துட்டு கட்டிலுக்கு அந்தாப்புல, இவன் கட்டிலுக்கு இந்தாப்புல. கிம் அந்தாப்புல, காமன் இந்தாப்புல நின்னுட்டு அ கபடி ஆடுறாங்க நின்னுட்டே. அப்புறம் கிம் வந்து சொல்றா, "என்கூட நீங்க பேசணும்னா அங்கேயே நில்லுங்க. என்ன பேசணும் சொல்லுங்க." ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி, உங்க பேர் என்ன? அ எதுக்காக இங்க வந்திருக்கீங்க?" அப்படிங்கும்போது கிம் வந்து காமன் வந்து சொல்றா, "சரி உன்னோட முதல் கொஸ்டின் என் பேர் என்ன? என் பேரு காமான். 2வது கொஸ்டின் உன்ன மார ஆளோட என்னோட இன்ஃபர்மேஷன இன்னொரு மாரி ஒரு ஆளோட என்ன மாரி ஒரு ஆளுக்கு, உன்ன மாரி ஒரு ஆளோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது ரொம்பவே ஈஸி. அப்ப 2வது கொஸ்டின் என்ன கேட்டா, என்ன வேணும்னு சொல்லி கேட்டேன். எனக்கா? நீ என் கூட வந்து எங்க வீட்ல இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும்." அப்படிங்கும்போது கிம் டென்ஷன் ஆயி, "யோவ்! யார்யா நீ? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நான் எதுக்கு உன் வீட்ல வந்து இருக்கணும்?" அப்படிங்கும்போது காமன் தான் சொல்றான். "ஆமால்ல. எப்படி வந்து இருக்க முடியும்? அதனால டெய்லி நான் வரேன். உனக்கு எப்ப எனக்கு பிடிக்குதோ, அப்ப நீ ஒத்துக்கிற வரைக்கும் நான் கூட வந்து டெய்லியும் உன்னைய பார்க்குறேன். அப்ப நீ ஒத்துக்கிட்டீன்னா நம்ம வீட்டுக்கு சேர்ந்து போய்க்கலாம்டி செல்லம்." அப்படிங்கும்போது கிம் வந்துட்டு, "யோவ்! நீ யாருன்னே ஃபர்ஸ்ட்டு தெரியாது. ஃபர்ஸ்ட்டு வீட்ட விட்டு வெளிய போயா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இங்க வந்துட்டு இருந்துட்டு இன்னொருக்கா இருக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே கிளம்புறேன் வெளிய போறேன்." அப்படிங்கும்போது நான் வந்து சொல்றேன், "நேத்து நைட் நீயே யோசிச்சு பாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ இதா இருந்தோம், பாசமா இருந்தோம். இப்ப என்னன்னா விரட்டுற. ஏப்பா என் கூட வந்து எங்க வீட்ல இருன்னு தான் நான் சொல்றேன்." அப்படிங்கும்போது கிம் வந்துட்டு சொல்றா, "இங்க பாருங்க." அது நேத்து நடந்தது. என்ன நடந்துச்சோ அது அப்படியே முடிஞ்சுச்சு. சரியா? இன்னைக்கு என்ன இதுவோ அந்த பொழப்ப பார்த்துட்டு நம்ம போகணும். சும்மா வந்துட்டு ஒரு நாள் இந்த இதுக்கு வந்துட்டு வீட்ல வந்து இரு, தங்கிக்கோன்னு என் கூட யாராச்சும் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட போய் தங்குவாங்களாய்யா? என்னையா பேசுற? போயா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் விரட்டுன்னு விரட்டுறான். அப்புறம் காமான் வந்துட்டு சொல்றான், "நீ நினைக்கிற முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும்னு நினைக்கிற. ஆனா எனக்கு அப்படி இல்லையே." அப்படிங்கும்போது கிம் வந்து சொல்றேன், "யோவ்! ஒரு நாள் நைட் தான்யா. ஒன் நைட் ஸ்டாண்ட் தான்யா. ஒன் நைட் ஸ்டாண்ட் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான். முடிஞ்சிச்சுல்ல. அதுக்கப்புறம் தான் அவன் அவன் வேலைய பார்க்குறான். உன்னால மறக்க முடியாது அதைய." அப்படிங்கும்போது காமன்னு சொல்றான், "உன்ன பொறுத்தளவுக்கு அது ஒன் நைட்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தளவுக்கு இருக்கறதுலயே அந்த ஒன் நைட் தான் வந்து அந்த ஒரு நாள் நைட்டு தான் வந்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனேன். நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபையும் ஆனேன் அந்த விஷயத்துல. அதனால தான் சொல்றேன், என் வீட்ல வந்து என் கூட தங்கிக்கோ." அப்படிங்கும்போது அப்படியே அவன் கட்டில்ல நகர்ந்துட்டே இந்த டயலாக்லாம் பேசிட்டு வர முட்டிக்கால்ல போட்டு பக்கத்துல வந்துட்டு, "அண்ணா நம்ம போலாமா நம்ம வீட்டுக்கு?" அப்படிங்கும்போது, "நான் தான் சொல்றேனேய்யா, அ முன்ன பின்ன தெரியாதவங்க அவங்க கூட எப்படிய்யா போய் தங்குவாங்க? ஃபர்ஸ்ட் போய்யா முதல்ல." அப்படின்னு சொல்லி விரட்டுறதுலயே தான் நம்ம கிம்மி இருக்கான். பாவம் காமன் வந்து சொல்றான், "சரி நான் டெய்லியும் வரேன். மறுபடியும் சொல்றேன் நான் டெய்லியும் வரேன். நீ எப்போ என்னைய புரிஞ்சுக்கிட்டு, ஒத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வரேன்னு சொல்றியோ, அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்தே மூவ் ஆன் ஆயிக்கலாம்." அப்படிங்கும்போது, அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படிங்கும்போது என்ன ஆகுது, டக்குனு வந்துட்டு இது வேற அடிக்குது. டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம காம் வந்து உள்ள வரான். வந்துட்டு, சார் இந்த மாரி நம்ம குடோன்ல தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்குங்களாமா. இப்ப அர்ஜென்ட்டா போயாகணும்." அப்படிங்கும்போது, அ காமன் என்ன சொல்லுவான், இப்படியே திரும்பி பார்க்குறான். சரி அப்படின்னோனே, "சரி மன்னிச்சுக்கங்க சார் உங்கள டிஸ்டர்ப் பண்ணதுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு காமன் சொல்றான். அதுக்குள்ளனா இவன் சோஃபால வந்து உட்காந்த மேனிக்கு இருப்பான் நம்ம கிம். இவன் போய் தள்ளியே விட்டுருப்பான். நின்றுதான் போய் தள்ளியே விட்டு, சரி அவங்க 2 பேரும் எந்திரிச்சு நின்னுக்கிறாங்க. இவன் வந்தத பார்த்தோனே 2 பேரும் எந்திரிச்சு நின்னதுக்கப்புறமா சொல்றான், "இது வேற சரி இப்ப நம்ம பேசி முடிக்கிறதுக்கு டைம் இல்ல. சரியா? நான் சொன்ன விஷயத்த யோசிச்சு வையி. என் கூட வரதுக்கு எப்போன்னு சொல்லிட்டு யோசிச்சு வை. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிர்றான். கிளம்புனதுக்கப்புறமா லிஃப்ட் கிட்ட வந்து நின்னதுக்கப்புறமா சொல்றான், ஒரு ஆள் வந்துட்டு கிம் பக்கத்துலயே இருங்க. பாதுகாப்பா இருங்க. நம்ம பார்வையிலேருந்து கிம் வந்து விலகக்கூடாது. அந்த மாரி பார்த்துக்கங்க." அப்படின்னோன்னே, லோப்புங்கிற ஒரு கேரக்டர் முதல்ல வந்து அவன தான் வந்து
அ கிம் தப்பிச்சு போகாம இருக்கறதுக்கு லோப்பத்த வந்து காவலுக்கு வச்சிருப்பாங்க. மறுபடியும் அவனையே தூக்கி போடுறாங்க. அவன் காவ காத்த லட்சணம் என்னன்னு தெரியாது. அவன் பட்ட பகலே உட்காந்துருப்ப இவன் பூந்து ஓடியாந்துருப்பான். மறுபடியும் இவனையே கொண்டு போய் வைக்கிறாங்க. எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு நெனச்சுட்டு, அ அது பார்க்கையில தான் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. மறுபடியும் லோப்ப கொண்டு போயிட்டு, சரி நீ போய் கிம் போய் பார்த்துக்கோன்னோனே அவன தாட்டி விட்டுருவாங்க. லிஃப்ட் நின்னுட்டு, சரி இப்ப சொல்லு என்னாச்சு வேர் ஹவுஸ்ல அப்படிங்கும்போது, வேர் ஹவுஸ்ல வந்து தீ பிடிச்சிருச்சு. நம்ம ஆளுகள எல்லாருமே சேஃபா தான் இருக்காங்க. அது கடைசியா நம்ம இறக்குமதி பண்ண இது மட்டும் வெடிச்சு எல்லாத்தையும் தீக்கிரையாயிடுச்சு. அப்புறம் காமன் வந்துட்டு யாருக்காச்சும் அடிபட்டுச்சு அப்படின்னா, இல்ல யாருக்கும் அடிபடல. அப்படிங்கும்போது, சரி இது போலீஸ் கிட்டலாம் சொல்லிரு அவங்க இன்டர்ஃபியர் ஆக வேணான்னு சொல்லிட்டு, ஆ சரிங்கும்போது அப்புறம் என்னாச்சு வேற அப்படிங்கும்போது, இல்ல நெறைய பேர் வந்தாங்க. ஆளுங்க நம்ம காட் ஷிஃப்ட் ஆயிட்டுருக்கையில தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது. 4, 5 பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டோம். ஒருத்தர மட்டும் புடிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது, சரி போலீஸ்கிட்ட இன் அ சொல்ல சொல்ல வேணாம், இன்டர்ஃபியர் ஆக வேணான்னு சொல்லிரு. நானே இத தனிப்பட்ட முறையில பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, சரி. இப்போ காமனோட பிளேஸுக்கு அவசரமா போகும்போது அந்த ஒரு ஆள புடிச்சு வச்சிருப்பாங்களா, அவன கேட்குறேன். யார்ரா உன்ன அனுப்பிச்சு வச்சாங்க? யாரு? சொல்றியா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு பயவுல துவச்சு எடுத்து வச்சு கும்மி எடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் போயிட்டு பொறுமையா நம்ம தலைவன் வந்து பொறுமையா கேட்குறாங்க. யார் உன்ன அனுப்பிச்சாங்க? நீயா சொல்லிட்டீன்னா ஆகும். இந்த எந்திரன் படத்துல பழிக்காம உன்ன கொன்றுவேன் அப்படிங்கிற மாரி தான் சொல்லு. இல்லைன்னா இதாகும்போது தலைவன் எப்பவுமே அவன் சொல்ற மாரி தெரியல. தலைவன் எப்பவுமே டைரக்ட்டா வந்து துப்பாக்கி எடுத்து சுட மாட்டாருல்ல. பக்கத்துல இருக்க அடியாள அதுக்கு தான் வேலைக்கே வச்சிருக்க மாரி சுடுறக்குன்னே வச்சிருக்க மாரி தான் துப்பாக்கி எடுத்து குடுத்துட்டு தலைவன் போயிட்டான். அவனும் பொசுக்குன்னு சுட்டு கொன்னுடுறான் அவன. அதுக்கப்புறமா அப்போ டேனியலோட ஆஃபீஸ காமிக்கிறாங்க. அதான் இவங்களோட எதிரி அவன். அவன் வந்துட்டு உட்காந்துட்டு அவன் ஆளுகிட்டலாம் ஒரு ஆள் போய் அவன்கிட்ட சொல்றான். இந்த மாரி நம்ம ஆள் வந்து ஒருத்தன் சிக்கிட்டான் அவன்கிட்ட. அவன வந்து கொன்னுட்டாங்க. அவன் இன்ஃபர்மேஷன் சொன்னானா இல்லையான்னு சொல்லி தெரியல அப்படிங்கும்போது, டேனியல் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். சொல்லிடுறான். எவன்டா அவன்? எவன்டா எத்தன பேர்டா போனாங்க? அவன் ஒருத்தன் மாட்டிட்டான்னா, அவன் வாய தொறந்து சொல்லாமயே இருந்திருப்பான். அவன் போட்டு அடிச்சதுக்கு பார்த்தா கொன்றுக்காங்க அப்படிங்கும்போது, நம்மள இன்னுமே தான் அவன் வச்சு காமன் வந்து வச்சு செய்ய போறான்னு அர்த்தம். போடா, அங்க போனவன் அத்தன பேத்தையும் கொன்னு குவிங்கடா. ஆ இருக்கிறதுலே வச்சு தொல புடிச்சுன்னு அவனுக்கு ஒரு வேலைய குடுத்து உருப்படியா பண்றானுங்களே, எல்லாத்தையும் சாவடிங்கடா, போங்கடா ஃபர்ஸ்ட்டு இங்கிருந்து இடத்த விட்டே காலி பண்ணுங்கடா அப்படின்னோனே, டக்குன்னு நம்ம செர்ரி வந்து உள்ள வரா. அது நான் போன எபிசோட்லயே நான் சொல்லியிருப்பேன். செர்ரியும், டேனியும் வந்து அண்ணன் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ஒரிஜினல் ஓன் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸா இருக்க மாட்டாங்க. இவ வந்து இப்ப சொல்றா, இந்த மாரி என்ன ரொம்பவே வந்து முக்கியமான மீட்டிங்லலாம் இருந்திருப்பீங்க போல இருக்கு. நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அண்ணா அப்படிங்கும்போது, அப்படியெல்லாம் இல்ல நார்மலா ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய மீட்டிங் இதுதான். தப்பு பண்ணிட்டாங்க அது என்னன்னு கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படிங்கும்போது, அவ வந்து ஒரு பொக்கே மாரி தூக்கிட்டு வந்திருப்பா. இந்தாங்கண்ணா அப்பா வந்து உங்க அப்பாவுக்கு குடுக்க சொன்னாரு, சித்தப்பாவுக்கு குடுக்க சொன்னாரு, பெரியப்பாவுக்கு குடுக்க சொன்னாங்க அப்படிங்கும்போது, ஏன்னா இந்த இதுக்கு வந்து பதவி உயர்வு மாரி குடுத்துருக்கீங்கல்ல, அதனால தான் அப்படிங்கும்போது, ஓகே. அப்புறம் செர்ரி வந்து சொல்றா, இந்த மாரி நீங்க என்னதான் வந்து ஒரு கசின் பிரதராவே கசின்ஸா இருந்தாலும், நான் உங்கள ஓன் பிரதர் மாரி தான் நான் பார்க்குறேன். அப்படிங்கும்போது, ரொம்ப சந்தோஷம். எனக்கும் இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறத நெனச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அதாவது இதுலருந்து தான் தெரியுது, அ டேனி வந்து பெரியப்பா பையன், இவ வந்து சித்தப்பா பொண்ணு நம்ம செர்ரி. ஆனா செர்ரிக்கு வந்து நம்ம காமனும் இவனோட வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. இவ தான் வந்துட்டு ஒன் சைடா அவன லவ் பண்ணிட்டு இருக்கா. அவன் நம்ம காமன் வந்து 10 பைசாக்கு இந்த பிள்ளைய மதிக்கிறதில்ல. இந்த பிள்ளைய அவாய்ட் பண்ணா அதான் ஃப்ரெண்டா இருக்க லிமிட் இருக்க வரையும் ஃப்ரெண்டா பேசும்போது இது பண்றா. அவ லிமிட்ட தாண்டும்போது தான் பயவுல அந்த லவ்வருங்கிற கேட்டகரில வந்து அந்த பிள்ளைய 10 பைசாக்கு மதிக்கிறதில்ல. அதுதான் விஷயம். மத்தபடி ஃப்ரெண்டா நல்லா பேசுவா. சரிங்களா? அதுக்கப்புறம் சொல்றா, இந்த மாரி "நீ சாப்பிட்டியா?" அப்படிங்கும்போது, "இல்ல இன்னும் சாப்பிடல" அப்படிங்கும்போது, "சரி வா 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி டேனி கூப்பிட்றா. சரின்னு சரின்றா. "சரி நான் போயிட்டு நான் டேபிள் செட் பண்றேன். நீ வா" அப்படின்னோனே, "சரிண்ணா" அப்படிங்கிறா. இவ டக்குனு என்ன பண்றா, டேனியோட சீட்ல போய் உட்காந்துட்டு அங்க இருக்க பேப்பர்ஸ்லாம் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறா. எடுத்துட்டு நம்ம காம்பவுண்ட்க்கு வந்து கால் பண்றேன். கால் பண்ணா வந்து அந்த பாடிகார்ட் ஹெட் இருக்கான்ல, அவன் தான் அட்டெண்ட் பண்ணிடுறான். இன்னும் நான் காம்பவுண்ட்க்கு கால் பண்ணேன், எடுக்கவே இல்ல. அப்படிங்கும்போது, "இல்ல அவர் வந்து மீட்டிங்ல இருக்காரு. அதான் அட்டெண்ட் பண்ணல." அப்படிங்கும்போது, "சரி இந்த இன்ஃபர்மேஷன் மட்டுமாச்சும் அவருக்கு பாஸ் பண்ணிரு. உங்க குடோன்ல இப்ப தீ விபத்து நடந்துச்சுல்ல, வேர் ஹவுஸ்ல. அது யாருன்னு கேட்டா, எங்க அண்ணா தான் அங்க தீப்பிடிச்சு வச்சிருக்கா. அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கங்க. காமன் கிட்ட மறக்காம குடுத்துருங்க." அப்படிங்கும்போது, "சரி" அப்படின்னுறான். அப்போ வந்து காமன் வந்து காமிக்கிறாங்க.
கேட்டாங்க அது என்ன மீட்டிங்ன்னு சொல்லிட்டு. அவன் வந்து கொரியன்ல பேசிட்டு இருக்கான். கொரியாக்கார ஒருத்தன் இருந்துட்டு கேட்குறான், "என்ன இந்த தாட்டி நீங்க வந்திருக்கீங்க, இவான் வந்து அவர் வரலையா?" அப்படிங்கும்போது, "இல்ல இவான் வந்து இதுக்குன்னே இந்த கேஸ்க்காகவே என்னை ஸ்பெஷலா வந்து அசைன் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல இந்த கேஸ நான் தான் பார்க்க போறேன். எந்த ஒரு ரிப்போர்ட்டா இருந்தாலும் அப்டேட் எல்லாமே நான் தான் உங்களுக்கு குடுக்க போறேன்." அப்படிங்கும்போது அந்த கொரியன் கிளையண்ட் வந்து சொல்றாரு, "சரி நல்லதா போச்சு. பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் ஆகுது. அதுக்கப்புறமா இப்போ காமன் வந்துட்டு நம்ம கூப்பிட்டு சொல்றாரு, "இந்த மாரி சியோலுக்கு வந்து 2 டிக்கெட் போடு. நீயும் நானும் மட்டும் தான் போறோம். அ இன்னைக்கு மதியத்துக்கு மேல நம்ம போறோம். வேலைய முடிச்சுட்டு அப்பவே திரும்பி வந்துர்றோம். யாரும் அனாவசியமா வேணாம்." அப்படிங்கும்போது, "சரி சார்." அப்படிங்கிறான். காமன் வந்துட்டு. அப்ப காமன் சொல்றான். காமன் வந்துட்டு கேட்குறான், "சரி ரிப்போர்ட் என்ன சொல்லு? அத விட முக்கியமா கிம் எப்படி இருக்கான்? இப்ப இப்ப எப்படி இருக்கான்? அவன பத்தியும் சொல்லு." அப்படிங்கும்போது காமன் வந்து சொல்றான், நம்ம வந்தக்கப்புறமா வந்து கிம் வந்து 2 தடவ கீழ வந்திருக்கான். அதுவும் சாப்பாடு வாங்குறதுக்காக மட்டும் தான் வெளிய வந்திருக்கான். ஈவன் போய் கேட்டுருக்கான். இந்த மாரி நான் போய் எடுத்துட்டு நான் வாங்கிட்டு வந்து தரேங்கும்போது, "இல்ல நானே என் வேலைய பார்த்துக்கிறேன். நீங்க அ நீங்க இருங்க. நான் என் வேலைய பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு கிம் போயிட்டு அவனே போய் சாப்பாடுலாம் வாங்கின்னு வந்திருக்காங்க சார். அப்படிங்கும்போது காமன் வந்துட்டு சிரிக்கிறான். ஒரே ப்ளஷ்ஷு தான் தலைவனுக்கு. அதுக்கப்புறம் காமன் வந்து சொல்றா, "சார் நீங்க உண்மையாவே கிம் மேல ரொம்ப சீரியஸா இருக்கீங்களா சார் இந்த ரிலேஷன்ஷிப்ல?" அப்படிங்கும்போது கா காம் வந்து கேட்கும்போது காமன் வந்து சொல்றான், "உனக்கே என்னைய பத்தி நல்லாவே தெரியும். சரியா? நான் சீரியஸா இல்லைன்னா, எதுக்கு நான் என் டைம வேஸ்ட் பண்ணி அவன தேட சொல்லியிருப்பேன்?" அப்படிங்கும்போது காமன் வந்துட்டு, "ஆமா சார். நானும் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. நீங்க ஒருத்தர் மேல இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா இருந்து, ஆனா கிம் மேல நீங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்கன்னு தெரியுது சார். அ அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நம்ம ஆளுங்கட்டலாம் சொல்லிட்டேன். நம்ம பிளேஸ் வேர் ஹவுஸ்க்கு வந்து அந்த குடோனுக்கு தீ வச்சவன பார்த்து கவனிக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சார்." அப்படிங்கும்போது காமன் வந்துட்டு சொல்றாரு, "என்ன செர்ரி சொன்னதா? அது எனக்கு ஏற்கனவே தெரியும். அ நான் அந்த ஃபோன் கால் பிக்கப் பண்ணாது தானே." அப்படிங்கும்போது காமன் வந்துட்டு, "ஆனா நீங்க இந்த டைம் பிக் பண்ணியிருக்கலாம் சார். ஏன்னா செர்ரி வந்துட்டு நம்ம குடோனுக்கு வந்து தீ வச்சது சம்மந்தமா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து அதுக்கு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க." அப்படிங்கும்போது காமன் வந்து சொல்றான், "யாரு? எனக்கு தெரிஞ்சு அந்த டேனியா தான் இருப்பான். அவன தவிர வேற யார் இந்த வேலையெல்லாம் பண்ண போறாங்க?" அப்படிங்கும்போது காம் வந்துட்டு சொல்றான், "ஆமா சார். அவனோட ஆளுக 2 ரவுடிகள் நம்ம கொன்னோமில்ல கொல்றதுக்கு முன்னாட வந்து அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷனும் சரி, இப்ப செர்ரி இன்ஃபர்மேஷன் குடுத்ததும் சரி 2மே வந்து மேட்ச் ஆகுது. ஆக மொத்தம் டேனிக்கு வந்து நம்மள வந்து எப்படி கீழ உள்காட்டணும் அப்படிங்கிறதுல மட்டும் தான் சார் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவன நம்ம வந்து ஆள் அனுப்பிச்சு ஸ்பை பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதனால தான் நம்மள வந்து இப்படி பழி வாங்குறான் போல இருக்கு." அப்படிங்கும்போது காமன் வந்து சொல்றான், "நான் இப்ப வரைக்கும் அவனோட பத்தி இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் வேற எதுவுமே அவன பண்ணல. அவனா வம்புக்கு இழுத்தானா என்ன பண்ண முடியும்? வந்தத அவனே அனுபவிச்சுச்சாராம்." அப்படின்னு சொல்றாங்க. இதோட எபிசோட் நம்பர் 2வோட பார்ட் 1 முடியுது. இதுக்கப்புறம் பார்ட் 2 அப்லோட் பண்றேன். எப்பா அப்படியே பார்த்து ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடயும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஒரு பிஎல் கும்பல்னு எப்படி இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில யாராச்சும் இருப்பாங்கல்ல. அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. என் நரேஷன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ம். தேங்க் யூ.